இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக இந்தோனேசிய அதிபர் டெல்லி வந்தடைந்தார். இந்தோனேசியாவின் 8வது அதிபராக கடந்த அக்டோபர் மாதம் பிரபாவோ சுபியாந்தோ பொறுப்பேற்றார். இவர் நாட்டின் அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அதன்படி 4 நாட்கள் பயணமாக இந்தியா வந்திருக்கும் அதிபர் பிரபாவோ சுபியாந்தோவை மத்திய இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா வரவேற்று மகிழ்ந்தார். இந்தியா இஸ்ரேல் இடையே வரும் மார்ச் 2ஆம் தேதி முதல் ஏர் இந்தியா விமான சேவை தொடங்கும் என ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா இடையே நடைபெற்று வந்த போர் காரணமாக இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் இந்தியா இடையிலான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் நிறுத்தி வைத்திருந்தது. இந்த நிலையில் தற்போது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதால் மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. இதேபோல ஏர் பிரான்ஸ், லுப்தான்சா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் உள்ளிட்ட விமான நிறுவனங்களும் இஸ்ரேல் நாட்டுடனான விமான சேவையை மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கி வந்த பாதுகாப்பை திரும்பப் பெறுவதாக பஞ்சாப் காவல்துறை அறிவித்துள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் கெஜ்ரிவாலுக்கு அளித்து வரும் பஞ்சாப் காவல்துறை பாதுகாப்பை திரும்பப் பெற வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் டெல்லி காவல்துறை தெரிவித்தது. அதன் அடிப்படையில் பாதுகாப்பை வாபஸ் பெறுவதாக அறிவித்த பஞ்சாப் மாநில காவல்துறை கெஜ்ரிவாலின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக வந்த தகவலை அடுத்து பாதுகாப்பு தந்ததாகவும் தற்போதும் கூட அது குறித்த தகவல்களை டெல்லி போலீஸ் மற்றும் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறியிருக்கிறது. டெல்லியை குப்பை கிடங்காக மாற்றியதுதான் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் சாதனை என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்திருக்கிறார். டெல்லியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சட்டவிரோத வங்கதேசத்தினர் மற்றும் ரோஹிங்கியாக்கள் குடியேற ஆம் ஆத்மி அரசு உதவியதாக குற்றம் சாட்டினார். மேலும் தானும் தமது அமைச்சரவை சகாக்களும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் நீராடியதாகவும் தைரியம் இருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரது சகாக்களும் யமுனையில் நீராட முடியுமா எனவும் வினவினார். கர்நாடக முதலமைச்சர் பதவியில் இருந்து சித்தராமையா மாற்றப்பட உள்ளதாக தகவல் தீயாய் பரவி வரும் நிலையில் இறுதி முடிவை காங்கிரஸ் உயர்மட்ட குழு எடுக்கும் என அவரே தெரிவித்திருப்பது அரசியலில் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. துணை முதலமைச்சராக உள்ள DK சிவகுமார் மற்றும் அமைச்சர் சதீஷ் ஜார்கிஹோடி ஆகியோரது ஆதரவாளர்கள் தங்களது தலைவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என கோவில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் பூஜைகளை செய்து வருகின்றனர். இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த சித்தராமையா முதலமைச்சர் பதவி குறித்த இறுதி முடிவை காங்கிரஸ் உயர்மட்ட குழு எடுக்கும் என தெரிவித்திருக்கிறார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தனியார் வங்கி ATM மையத்தில் பணம் கொள்ளையடிக்க முயன்ற இளைஞரின் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் கொச்சக் மஹிந்திரா வங்கி ATM மையத்தில் பாதுகாவலர் இல்லாததை அறிந்து இளைஞர் ஒருவர் உள்ளே நுழைந்து ATM இயந்திரத்தை கீழே தள்ளி பணத்தை எடுக்க முயன்றிருக்கிறார். இயந்திரத்தை திறக்க முடியாமல் போனதால் ஏமாற்றத்துடன் அந்த இளைஞர் வெளியேறியிருக்கிறார். இது தொடர்பாக வங்கி அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் புனித நீராடிய பக்தர்களின் எண்ணிக்கை 10 கோடியை கடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகா கும்பமேளா பெருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. கும்பமேளாவை முன்னிட்டு உலகம் முழுவதிலும் இருந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் புனித நீராட வந்த பக்தர்களின் எண்ணிக்கை 10 கோடியை தாண்டியதாகவும் அதிகபட்சமாக மகர சங்கராந்தி பண்டிகையின் போது 3.5 கோடி பக்தர்கள் புனித நீராடியதாகவும் உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.